அதிமுகவின் அலுவலகத்திற்குள் கெத்தாக நுழைந்த சசிகலா மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதிமுகவின் அலுவலகத்திற்குள் உண்மையிலேயே பார்த்திங்கன்னா கெத்தாக நுழைய வேண்டிய சூழலுக்கு சசிகலா பார்த்திங்கன்னா தள்ளப்படுறாரா அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சசிகலா அப்படின்றவங்க மிக முக்கியமானவராக இப்போ திகழறாங்க. அதிமுகவுடைய தொண்டர்களே பார்த்திங்கன்னா இப்போ எங்கன்னா அந்த பொம்பளைக்கிட்டே கட்சி இருந்தா இப்படி தான் பேசிக்க, கிராமப்புறத்தில் அப்படி தான் பேசுவாங்க. ஒரு சிட்டியில் எங்கன்னா அந்த அம்மா கையிலே கட்சி இருந்தால் கண்டிப்பாக. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, முடிவை ஒருத்தராக எடுப்பாங்க. ஒரு பெண்ணுக்கு கீழ் ஆண் கட்டுப்பட்டு இருப்பார்கள். உண்மையில் சொல்ல வேணும்னா ஜெயலலிதா எடுத்தார்னா அது மட்டும்தான் முடிவு. ஜெயலலிதாவை எதிர்த்து யாருன்னா பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே தூக்கு போயஸ் கார்டனுக்கு உள்ளே வந்தால் சும்மா அவ்வளோதான் போட்டு சாத்துன்னு சாத்திடுவாங்க. அது வேறு விஷயம். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அதிமுகவின் அலுவலகத்திற்குள் கெத்தாக நுழைய முற்பட்டிருக்கிறாராம் நம்முடைய சசிகலா அவர்கள். எனக்கு உரிமை இருக்கிறது, நான் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உள்ளே செல்வேன், அது எனக்கு என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் என்பதை சொல்லியிருக்கிறார். வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு அதிமுகவின் அலுவலகத்திற்குள் நுழைய வேண்டிய சூழ்நிலைக்கு சசிகலா அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதிமுக கண்முன்னே அழிந்து கொண்டிருப்பதை நான் வேடிக்கை பார்க்க முடியாது என்ற ஒரு வார்த்தையை அவர் சித்தரிப்பது நிச்சயமாக அதிமுகவின் தொண்டர்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டடாக பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது. ஒரு ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுங்களேன். ஆமாம், கண்டிப்பாக அதிமுகவுடைய அலுவலகம் என் கண் முன்னாலேயே அழிவதை போல எனக்கு தோன்றுகிறதுன்னு சொல்லிட்டு நம்முடைய சசிகலா அவர்கள் பேசும்போது நமக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குல்ல. தொண்டர்களை இழுக்கிறார் தன் பக்கம் அப்படின்றதையும் நம்மளால் இங்கு உறுதிப்படுத்தப்பட பார்க்கின்ற சூழல்கள் இருக்கத்தான் செய்கிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையிலே எப்படி பார்த்தாலும் அதிமுகவின் அலுவலகத்திற்குள் ஓகேங்களா ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது இருப்பதையும் நம்மளால் இருக்க முடிகிறது. ஸோ அதனால் அதிமுகவின் அலுவலகத்திற்கு கெத்தாக நுழைய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறாரா அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். காலம் நிச்சயமாக அதிரடியான ஒரு அறிவிப்பை பார்த்திங்கன்னா கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் அதை பற்றி நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. என்ன மாதிரியான உட்கருத்துக்கள் பார்த்திங்கன்னா எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறதா என்பதையெல்லாம் நாம் தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னென்ன நிகழ்வுகள் என்று. நன்றி.